பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நேற்று உத்தரப்பிரதேச முதல்வரை பற்றி அக்கா கனிமொழி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கனிமொழி அக்கானா யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இளம் விதவைகள் அதிகமாயிருச்சு தமிழகத்தில். இந்த மதுவால் ஏகப்பட்ட பெண்கள் இளம் விதவைகள் யாருன்னா தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்காங்க. எதுனா இந்த டாஸ்மாகால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டு எந்த ஆட்சிலையும் இல்லாத லெவலுக்கு கள்ளச்சாராயம், வேறு விஷச்சாராயம், டாஸ்மாகில் இருந்து குடிச்சு கூட சாகலை, அந்த விஷச்சாராயத்தை இவங்களே காய்ச்சி, இவங்க டிஎம்கே கட்சிக்காரனே காய்ச்சி மரக்காணத்தில் 22 பேர் செத்தாங்க. அப்போ கேட்டதுக்கு தெரிச்சு ஓடிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு 69 பேர் செத்தாங்க. அப்போ கேட்டதுக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் கூட அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டாங்க. நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்குள்ளே கேள்வி கேட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்புறமும் இந்த அக்காவை பற்றி ஒன்று இருக்குது. நம்ம தமிழகத்து பெண்களை பூரா கெடுத்துக்கிட்டு இருக்கிற எந்த மீட்டிங்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் சரி, கல்யாணம் முடியாத பெண்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் பெண்களே கல்யாணம் முடிக்காதீங்கன்னு இந்த ஈவேரா ராமசாமி குரூப்போட சேர்ந்துக்கிட்டு இவங்கள மாதிரியே அந்த மதிவதினின்னு ஒருத்தங்க, இந்த குரூப்பெல்லாம் நம்ம குடும்பத்து பெண்களை கெடுக்காங்க. அப்போ ஒரு சில பெண்கள் என்ன நினைப்பாங்க, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணனா சந்தோஷமாக இருக்க முடியாது, உங்களுக்கோ கல்யாணம் முடியாமல் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு குடியும் குத்துமா அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு கடைசியில் எதுவுமே முடியாமல் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு கதறி அழுத அப்படி பெண்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிற கனிமொழி அக்கா தான். நம்ம அந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி அக்கா கனிமொழி அக்கா தான். அந்த அக்கா தான் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பற்றி அவங்க எப்படி தமிழகத்துக்கு பிரச்சனையை தலையிடலாம், தமிழகத்துக்கு தலையிட இவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி அக்கா, உங்களுக்கு தான் அந்த கேள்வி அக்கா. உத்தரப்பிரதேசம் ஒரு காலத்தில் ரவுடி, இப்போ எப்படி தமிழகம் இருக்கோ, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ரவுடிசம், போலீஸ் ஸ்டேஷன் புகுந்து வெட்டுவாங்க, அப்படி குற்றங்கள் இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கோ அப்படி தான் உத்தரப்பிரதேசம் இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் எப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சோ, எப்போ யோகிஜி முதல்வர் ஆனாரோ அப்போ இருந்து இப்போ மக்கள் வாழக்கூடிய மாநிலம் எதுனா அதில் டாப் 10ல் உத்தரப்பிரதேசம் இருக்குது. இப்போ தமிழகம் ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சோ அப்படி தமிழகம் மாறிக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏக்கா, நீங்களாம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்முறை நடந்துச்சாக்கா, அப்போ நீங்கள் குரலே கொடுக்கல. ஈசிஆர் ரோட்டில் டிஎம்கே கொடி கட்டி காரில் ஒரு 5 லேடிஸை முன்னால் உள்ள காரில் ரேஸ் பண்ணி போனாங்க. துரத்திக்கிட்டே போய் அவங்க சகோதரிகளை பயம்படுத்தி வச்சு இது பண்ணினாங்க. அதுக்கு வாய் திறக்கவே இல்லை. இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா நடந்தது. ஏர்போர்ட்டில் என்கிட்டே சொல்கிறாங்க, என் வீடியோவை பார்த்துட்டு, அந்த ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்க்குற துப்புரவு பணியாளர்கள் அந்த சகோதரிகள் ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க ஃபோன் போட்டு அங்கே உள்ள சூப்பர்வைசரோட செக்ஸ் டார்ச்சர் தாங்க முடியல, அத்தனை பேரும் டிஎம்கேயில் இருக்கிறாங்க, டிஎம்கேல கவுன்சிலரும் அவங்க இருக்க போய் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை கண்டிக்க துப்பு இல்லை. நம்ம கிராமத்துலலாம் ஒரு பழமொழி இருக்குது, உனக்குள்ளதை சொறி, அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் சொரியுதியே அப்படின்னு சொல்லி. உனக்கு வந்தால் ரத்தம், மித்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா. மணிப்பூரில் நீ ஆட்சி செய்கிற மாநிலத்தவே உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியலை. நீங்கள் எப்படி மணிப்பூருக்கு அப்புறம் எதுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்க? மணிப்பூரில் அது நடக்க, மணிப்பூர் மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அப்போ உத்தரப்பிரதேச முதல்வர் இதை தமிழ்நாட்டை கேட்க மாட்டாரா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. நீங்கள் எதுக்கு அப்போ மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க? அக்கா, நீங்கள் தமிழ்நாடு உங்கள் ஆட்சியை நாரி போய் கிடக்குது. காரி நீங்களாம் வெளியே வந்துட்டீங்கன்னா காரி துப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த கேவலமான ஆட்சி நடந்தால் இன்னொரு மாநில முதல்வர் கேட்கத்தான் செய்வார், சொல்லத்தான் செய்வார். சொன்ன உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதோ? நீங்கள் அப்போ மணிப்பூரை பற்றி பேசுனீங்களே, அப்போ அங்கே உள்ளவங்க சொல்லட்டுமா, உன் வேலையை பாரு, உனக்கு இருக்கிறத மட்டும் சொறி, அடுத்தவங்களுக்கு உள்ளதை சொறி, எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் சொரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்களா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஏக்கா, நீங்கள் என்னக்கா சொன்னீங்க? மதுவில் கொண்டு வரவும் நீங்களே மது ஆலை வச்சுருக்கீங்க. எம்பி ஜெகத் ரட்சகன் 4 மதுபான ஆலையை வச்சுருக்காரு. டிஆர் பாலுவும் மதுபான ஆலையை வச்சுருக்கா. மதுபான ஆலை யாருக்கா வச்சுருக்கா? நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்தோடனே மதுவில் கொண்டு வருவோம்வீங்க. நீங்கள் மதுவில் கொண்டு வந்த லட்சணம், வீரன் கோட்டரை அறிமுகப்படுத்திருக்கீங்க, எஸ்என்ஜே கோட்டரை அறிமுகப்படுத்திருக்கீங்க, இன்னும் 2 வகையான பீரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இதுதான் உங்கள் ஆட்சியோட லட்சணம், உங்கள் ஜாதி, உங்களோட மதுவிலக்கு கொள்கை. நீங்களாம் எப்படி உத்தரப்பிரதேசத்தை போய் பாருங்க, அங்கே எப்படி ஆட்சி நடக்குது, எங்கள் தலைவர் எப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள்.
குஜராத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு முன்னாடி 7500 அவங்க அக்கௌண்ட்டில் கிடக்கிற மாதிரி டெபாசிட் பண்ணிடுற மாதிரி பிறக்கிற குழந்தை 7500 பிறகு. இங்கே பிறக்கிற குழந்தை 3,52,000 கடத்தோட பிறகு. நீங்கள் ஆட்சி பண்ண லட்சணம். நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி சொல்கிறீங்க, எப்படி இதில் தலையிடலாம்? உங்கள் மாநிலத்தில் உள்ளதை மட்டும் பாருங்கள். அப்போ நீங்கள் உங்கள் மாநிலத்தில் உள்ளதை மட்டும் உருப்படியாக பாருங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்கிறத தவிர குறையவே இல்லை. அப்புறம் விலைவாசி உயர்வு, கொல்ல பட்ட பகலில் சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் இத்தனை பேர் வீடியோ எடுக்காங்கன்னு தெரிஞ்சும் பயமே இல்லாமல் வெட்டி கொண்டுட்டு போகிறான். ரவுடிகள் வந்து பயம் இல்லாமல் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தான். நீங்கள் பண்ணுற ஆட்சி தான். ஒரு தப்பு பண்ணும் போதே அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா, காவல்துறை தான் உங்களுக்கு சேவை செய்வதில்லைன்னா குறியாக இருக்கான். அவன் எங்கே ரவுடிகளையும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ணவனையும் போய் பிடிக்க போகிறான். அங்கே பிடிக்க போனால் தான் நீ வந்து நிற்க, டிஎம்கேக்காரன் எவனாவது வந்து நிற்கான். அப்புறம் காவல்துறையும் என்ன தான் பண்ணுவாங்க? அக்கா, தயவு செஞ்சு தமிழக பெண்கள் நீங்கள் மித்த மாநிலத்தில் போய் மித்தவங்களுக்கு போய் சொரியாமல் தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொரிவிங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.